அன்பிற்குரியோர்களே, கறந்த பால் மடிப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உடல் புகா, வடிந்த வேரடியினின்று உதிர்ந்த பூ மரம் புகா, இறந்து போன மானிடரினி பிறப்பதில்லையே. இந்த பாடலில் கறந்த பால் மடிப்புகா என்பது பசுமாட்டிலிருந்து கறந்த பின்பு மறுபடியும் அந்த பாலை அந்த மாட்டின் மடியில் சேர்க்க முடியாது என்றும், கடைந்த வெண்ணெய் மோர்புகா என்பது தயிரை கடைந்து வெண்ணெய் தனியாகவும் மோரை தனியாகவும் பிரித்த பின்பு மோரும் வெண்ணெயும் ஒன்று சேர முடியாது என்றும், உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உடல் புகா என்பது சங்கிலிருந்து வெளிவந்த ஓசையும் உடலை பிரிந்த உயிர்களும் மறுபடி அதற்குள் செல்ல முடியாது என்றும், செடி கொடி மரங்களிலிருந்து உதிர்ந்த பூ மரம் சேர முடியாது, அதுபோல இறந்து போன மனிதன் இனி பிறப்பதில்லையே என்ற இந்த பாடலை எழுதியது சிவவாக்கியர். யார் இந்த சிவவாக்கியர்? இவர் ஒரு மகான், இவர் ஒரு சித்தர், 14 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுபவர். சைவம், வைணவம், புத்தம், சமணம் ஆகிய மதங்களில் ஆழ்ந்த அறிவும் ஞானமும் கொண்டவர். இவரின் பாடல்கள் சிவவாக்கியம் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரியோர்களே, பரிசுத்த வேதாகமம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் மனிதன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.